வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட்டு பாண்டிச்சேரியில் சேதாரப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அன்பு அப்படிங்கிற என்னோட கஸ்டமர், அது கஸ்டமர்னு சொல்கிறத விட என்னோட சகோதரர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவராக இருக்கட்டும், மற்ற கஸ்டமர்ஸ் ஆகட்டும், முதல்ல எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறீங்க. அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மரியாதை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை லெவலில் கொடுக்குறீங்க. வராரு சார் வராரு, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சில் எங்களுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுக்குறீங்க. அந்த வகையில் நான் உங்களுக்கு நல்லா தேங்க் பண்ணுறேன். ஏன்னா, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியாவும், ஃபினிஷிங்கும் வேலை செய்றோம். முக்கியமா நேர்மையா இருக்கிறோம். நீங்க எவ்வளோ பெரிய பணக்காரரா இருந்தாலும் பரவால்ல, உங்கள பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நீங்க எவ்வளோ பெரிய அதிகாரியா இருந்தாலும் பரவால்ல, உங்கள பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா, நான் வந்து வேலை நல்லா ஃபினிஷிங்கா செய்றேன். குவாலிட்டியா பண்றேன். ஹானஸ்ட்டா தொழில் திமிரோட இருக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ரூபிங் பண்ணணும் அப்படின்னா, காஸ்ட்டு ரூ. 10 எச்சு தான். நான் அதிகமா தான் ரேட்டு குடுப்பேன். ஏன்னா, பைப்ப நான் ஹெவி திக்னஸா போடுறேன். எப்படின்னா, 4க்கு 2 பைப் 22 கிலோல போட்டு, அந்த பைப்பு வளையுமா, தொங்குமா அப்படின்னு டவுட்ல இருக்கிறத விட, 27 கிலோல போட்டு நீட்டா ஜம்முன்னு இருக்கலாம். ஸோ முடிஞ்சுச்சு இல்லையா? அதே மாரி இந்த சீட்டு கலர் ஃபேடிங் ஆகுமா, ஆயிடுமா, என்ன ஆகுமோன்னு தெரியறத விட, நல்ல குவாலிட்டியான சீட்ட போட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாரி துரு பிடிக்குமா ஸ்க்ரூவு, இந்த ஸ்க்ரூ போட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு கம்பேர் பண்றத விட, நல்ல ஸ்க்ரூ போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாரி வேலை செய்ற டீம் நாங்க. நாங்க வந்து ரூ. 240 குடுத்தா ரூ. 230 குடுத்து நம்ம அந்த வேலைய எடுத்து செஞ்சு, அந்த கம்ப்ரஸ் பண்ணி, அதுல ஒரு 30,000 லாபத்த எடுத்து, அந்த மாரிலாம் நாங்க பண்ண விரும்பல. குவாலிட்டியா செய்றேன். எவ்வளோ செலவாகுதோ வாங்கிக்கிறேன். என்ன லாபம் வேணுமோ எடுத்துக்கிறேன். நான் ஏன் குவாலிட்டி குறைக்கணும்? நான் ஏன் ஃபினிஷிங் குறைக்கணும்? இங்க பாருங்க, நான் வந்து ஸ்டாண்டர்டா வேலை செய்றேன். இன்கேஸ் இதில பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரூஃபிங் பண்ண என்கிட்ட ரூஃபிங் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாமே இன்னமும் ஃபோன் பண்ணி என்கிட்ட டச்ல தான் இருக்கிறாங்க. "அண்ணா, இந்த குவாலிட்டிய குறைக்காதீங்க. நீங்க இப்படியே இருங்க. மாசம் 10 வேலை செஞ்சா கூட பரவால்ல. நேர்மையாவே இருந்துருங்க." அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. போதுங்க, இப்படி இந்த அளவுக்கு நாங்க போல்ஸா பேசி, இவ்வளோ ரேட்டு குடுத்துமே மாசம் 25 வேலைக்குள்ள செஞ்சுட்டு இருக்கிறேன். அதாவது 20 டூ 25 வேலை செய்றேன். ஒரு வேலைக்கு 30,000 போட்டா கூட ரூ. 6,00,000 வருமானம் இருக்குது. நான் என்னாத்துக்குங்க குவாலிட்டி குறைக்கணும்? நான் என்னாத்துக்கு போட்டி போடணும்? அப்படிலாம் போட்டி போடணும்னு நெனச்சா, 100 வேலை செய்வேன் மாசம். என்னால முடியும். 100 வேலை செய்ய என்னால முடியும். அதுக்கெல்லாம் எனக்கு மனசு ஒத்துக்கல. அந்த மாரி அடிப்படையில நான் வளரல, வாழவும் இல்ல. எனக்கு அது புடிக்கல. நேர்மையா இருக்கிறேன். குவாலிட்டியா பண்றேன். வேணும்னா கூப்பிடுங்க. இல்ல எனக்கு காஸ்ட் கம்பேரிசன் பண்ணணும். நான் வந்து பட்ஜெட்டா பார்க்குறேன்னா கூப்பிடாதீங்க. முடியாது என்னால. இப்ப பாருங்க, எந்த பொருள்ல கம்பேரிசன் இல்ல. கார்ல கம்பேரிசன் இல்லையா? அரிசில இல்லையா? பருப்புல இல்லையா? எந்த ஒரு ஷூ, செருப்பு எதுல கம்பேரிசன் இல்ல? இத விட அது குவாலிட்டியா இருக்கும். இந்த ஃபோனோட அந்த ஃபோன் நல்லாருக்கும். இந்த டெம்பர் கிளாஸோட அது நல்லாருக்கும். எல்லாத்துலயுமே தானே இருக்குது குவாலிட்டி. நான் அததான் சொல்றேன். எண்ட் ஆஃப் த லெவல் குவாலிட்டி. குவாலிட்டி மட்டும் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. வேலை செய்ய திறமை இருக்கணும். திறமை தான் முக்கியம். கரெக்ட்டான வாட்டம் குடுக்கலாம். எப்படியாப்பட்ட சீட்டு ஓடா இருந்தாலும் ஒழுகும், உடையும், ஆக்சிடென்ட் ஆகும். நெறைய பிரச்சனை இருக்குது. சரியான ஆள் வச்சிருக்கிறேன். பக்காவா குவாலிட்டியான மெட்டீரியல் வச்சிருக்கிறேன். ஆன் டைம்ல முடிக்கிறேன். சரியான மேனேஜ்மென்ட்க்கு நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறேன். இதுவரை ஒரே ஒரு வீட்டுக்கார்ட்ட கூட சண்டை பண்ணது இல்லைங்க. ரெக்கார்டு என்ன பண்ணுவீங்க? 500, 600 பேத்துக்கு இதுவரையும் பண்ணியிருப்பேன். நான் கணக்கு வைக்கல. ஒரு வீட்டுக்கார்ட்ட கூட சண்டை பண்ணது இல்லங்கிறேன். ரெக்கார்டு யாரு பண்ணுவாங்க இத? எல்லா வீட்டுக்காரையும் வேலை முடிச்ச பின்னாடி கூப்பிட்டு வச்சு, "அண்ணா நல்லா இருக்குதா? சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குதா? திருப்தியா இருக்குதா? நாங்க போலாமான்னு?" கேட்டுட்டுலாம் வண்டி எடுக்கிறோம். இங்க பாருங்க எல்லா வகையிலுமே பக்கா. ரேட்டு தான் எச்சு. ஒண்ணும் நான் பண்ண முடியாது. குவாலிட்டியா வேணும்னா அப்படித்தான் பண்ணியாகணும். ஸோ நல்ல குவாலிட்டியா பண்ணணும், ஃபினிஷிங்கா பண்ணணும். இந்த ஃபீல்ட பத்தி எனக்கு தெரியாது. பணத்த குடுக்குறேன், நான் ஏமாறாம இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த மாரி கஸ்டமர் மட்டும் என்ன கூப்பிடுங்க. இல்ல நான் பயங்கர பிரில்லியன்ட்டா பண்ணிட்டு அப்புறம் ஒழுவும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள வந்து காப்பாத்துன்னு கூப்பிடுவேன் அப்படின்னு நெனைக்கிற கஸ்டமர் யாருமே வந்து எங்கள கூப்பிடாதீங்க. நன்றி, வணக்கம்.